ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த வடா பாவில் எல்லாம் வைப்பா சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணுற சட்னி. அதுக்கு நான் எடுத்துட்ட அளவுக்கு ஒரு பிடி கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிறது. லைட்டாக கலர் மாறுறப்ப எடுத்துட்டோன்னா, அப்புறம் தேங்காயோட பேஸை எடுத்துட்டு ஒயிட் கலராக நல்லா துருவி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்று சேர்ன் பண்ணி வச்சுட்டு விடுறது. வேண்ட அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி ஒரு பீஸு, கொஞ்சம் நன்னாவே 4 பல் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாவோட சேர்த்திக்கிறேன். அப்புறம் இதுக்கு எல்லாமே நமக்கு தோராயமாக ஒரு அளவு தெரியும் இல்லையா, அவ்வளோ உண்டு. லெமன் எடுத்துக்கிறது, ஹாஃப் லெமன் நல்லா எடுத்துட்டா போகிறோம். ராக் சால்ட்டு, தனியா ஜீரா பொடி, அவ்வளோதான். அப்புறம் தேங்காயையும் கடலையோட தோல் எடுக்கிறது சொன்னானாக்கா எடுங்க. தேங்காய் வெள்ளையாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அதோட பேஸை ப்ரௌன் பேஸை பீல் பண்ணி விட்டேன். கடலையோடது பீல் பண்ணி போடுறதுனா போடுங்க. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ரொம்ப கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. இஞ்சியை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுட்டு அரைச்சிக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்திட்டு அரைச்சின்னு விடுறது. இது இன்னைக்கு நான் ரொட்டி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வெஜிடபிள் வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணுறதா இருக்கேன். அதுக்காக இந்த சட்னி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஏர்டைட் பாட்டிலில் போட்டுட்டு நம்ம இதில் இந்த டைரி ட்ரே இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜில், அதில் வச்சுட்டோம்னாக்கா 1 வீக் வரை யூஸ் பண்ணலாம். இட்லி தோசை கூட நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். காலம்புற ஆஃபீஸ் போகிறவாளுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதையெல்லாம் போட்டு அரைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொத்தமல்லியும் சேர்த்திட்டு அரைச்சிக்கிறது. எப்பவுமே இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைக்கிறப்ப ரொம்ப குழான்னு அரைக்காதுக்கு, பேஸ்டியாக அரைக்காதுக்கு, கொஞ்சம் ஒரு ரஃப்னஸ் இருக்கிற மாதிரி அரைச்சோம்னா ஆட்டுக்கல்ல அரைச்ச அந்த ஒரு கொஞ்சம் டேஸ்ட் வரும். தண்ணி அதிகம் விடாதுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துங்க. உப்பு, ராக் சால்ட்டு போட்டுண்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ ராக் சால்ட்டு போட்டுண்டு தனியா ஜீரா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுட்டு லெமன் சேர்த்தணும். அவ்வளவுதான். இதுக்கு ஹாஃப் லெமன் எடுத்துட்டுருக்கேன், நல்ல ஜூஸ் இருக்கிற லெமன். நீங்கள் உங்களோட எத்தனை அமௌண்ட் எடுத்துக்கிறாலோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கணும். லெமனுக்கு பதில் கெட்டி தயிரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது சாண்ட்விச்சுக்கு சரியாகாது, ரொட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் கட்டி தயிரை யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்க. தட் இஸ் அனதர் வேரியண்ட். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.